போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் பெரும்பாலான பேருந்துகள் இயங்கவில்லை. இதனால் இரவு நேரத்தில் பயணம் மேற்கொள்ள இருந்த பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளுக்காக மக்கள் அலைந்து கொண்டிருப்பதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தால் இரவு நேரங்களில் அல்லல்படும் பயணிகள்தான் இவர்கள். நாங்கள் ஃபேமிலியோட சென்னையிலேருந்து எல்லாம் சேலம்க்கு வந்திருக்கோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ண டிக்கெட் இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விழுப்புரம் வரையும் நாங்கள் பஸ் எப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. பஸ் வருமானு கேட்டாலும் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்க. லேடிஸ்லாம் நாங்கள்லாம் லேடிஸோடு வந்திருக்கோம். இப்போ எங்கே தங்குறது, என்ன பண்ணுறது, எதுவுமே தெரியல. பொதுமக்கள் படும் அவதி குறித்து போக்குவரத்து அதிகாரிகளிடம் விசாரித்த போது சேலத்திலிருந்து சென்ற பேருந்துகள் இன்னும் திரும்பவில்லை என்பதே அவர்களின் பதிலாக இருந்தது. அரசு பேருந்துகள் இல்லாததால் சென்னை போன்ற முக்கிய நகரங்களுக்கு மினி வேன்கள் இயக்கப்படுகின்றன. இதில் வழக்கத்திற்கு மாறாக அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன் நான். இங்கே பார்த்தா பஸ் இல்லைன்றாங்க. ரொம்ப இது பண்ணிக்கிறேன் நான். ஆனால் மேக்ஸிமம் சாயங்காலத்துக்கு மேலே போதுன்னு சொன்னாங்க. சாயங்காலத்துக்கு மேலே போகாதுன்றாங்க. சில பேர் கோயம்புத்தூர்லேயே கேட்டால் போகன்றாங்க, போகலன்றாங்க. இங்கே கேட்டால் சுத்தமாக போகலன்றாங்க. ரொம்ப சிரமப்பட்டு காலையில் பஸ் ஏறினேன் சார். இங்கே ரொம்ப சிரமப்பட்டுக்கிறேங்க நான். இரவு நேரத்தில் பேருந்துக்காக அல்லாடி நிற்கும் இந்த பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகவும் உள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவிக்கப்பட்டதற்கு முன்பாகவே வேலை நிறுத்தத்தை தொடங்கியதை அடுத்து பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். சேலம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல காத்திருந்தனர். ஆனால் பேருந்துகளில் இடம் கிடைக்காததால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனை பயன்படுத்தி தனியார் பேருந்துகளில் 1க்கு 2 மடங்காக கட்டணங்கள் வசூலித்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு கண்டு விரைவில் போக்குவரத்து சீரடைய வேண்டும் என்பதே தமிழக மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. கீதன், நியூஸ் 7 தமிழ், சேலம்.